ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் அனுப்புகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இட்லிங்க. இந்த பாசிப்பருப்பு இட்லி பார்த்திங்கன்னா நிறைய இந்த சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதில் நம்ம என்னென்ன சேர்த்துறோன்றது தான் மெயினுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுமே என்ன சமையலோ என்ன சமையலோ அப்படின்னு பாட்டு பாடத்தாங்க தோணுது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குதுங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு இட்லி அப்படின்னு பார்க்கலாங்க. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கப்பில் ஒரு 3/4 கப்புங்க புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஆனால் நான் புழுங்கல் அரிசி எடுக்கலைங்க, ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ஏன்னா ரேஷன் அரிசி பாலிஷ் பண்ணாத அரிசின்றதுனால நம்மளுக்கு அதில் ஃபைபர் நிறைஞ்சிருக்கிறதுனால அதை நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஒரு 2-3 ஸ்பூன் போதுங்க, அதை நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இட்லி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாகவும் உடம்புக்கும் நல்லதுங்க. இதை நம்ம நல்லா ஊற வச்சு ஆட்டிக்கிறோங்க. அதுக்கப்புறம் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி ஊற்றிக்கிறோம். இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. உண்மையிலுமே நான் இட்லி செஞ்ச உடனே சாப்பிடல, ரொம்ப லேட்டாக தான் 2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட்டேன். உண்மையில ரொம்ப அல்டிமேட்டுங்க. சாப்பிட்டு அந்த ருசி பார்த்திங்கன்னா இந்த இட்லிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி வச்சு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்டு போடுங்க. நன்றி.